காஃபி நல்லா தாங்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கறி மீனுன்னு எதனா பார்க்க முடியுது. இன்னைக்கு சாதாரண போல் அந்த இட்லியை சுட்டுட்டு தோசையை செய்ய போகிறா, இல்லை பழைய கஞ்சியை ஊற்ற போகிறா. தினைக்கும் இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே போர் அடிக்குது. நாக்கு செத்து போச்சு போ. அக்கா சொல்றதை யோசிச்சு பார்த்தா நம்ம இதை எப்படிதான் யோசிக்காத விட்டோம்னு தெரியல. ஏதோ இந்த மாடை பூச்சின்னு தினமும் காய்கறி அது இதுன்னு வாங்கிக்கின்னு தினைக்கும் ஆக்கி சாப்பிடவே சரியா போகுது. நாளைக்கு இன்னும் ஒரே வருஷம் தான் பூமாரி பிள்ளை 12வது வரப்போகுது. அது வந்து முடிஞ்ச உடனே அடுத்த வருஷமே காலேஜில் சேர்க்கணும். அதுக்கு காசு எல்லாம் செலவாகும், நிறைய காசு செலவாகும். இப்பத்துலேருந்தே எதனா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாதான் நாளைக்கு கஷ்டம் இல்லாத இருக்கணும். அக்கா சொன்ன மாதிரி வெளியெல்லாம் வாங்கினா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு அது பழக்கமோ இல்லை. இந்த மனுஷனை கூப்பிட்டு இப்போவே பேச வேண்டியது தான். வெளியே தான் உட்காந்து இருந்தாரு, இப்போவே பேச வேண்டியது தான். என்ன சொல்லுவாரோ தெரியல அவர் வேற. ஃபஸ்ட்டு மாடு மேய்ங்கினதுக்கே நான் மேய்க்க மாட்டேன், என்னால் முடியாது அப்படி இப்படின்னாரு. அப்புறம் இந்த நெக்க ஓட்டின்னு போகிறாரு. இதே மாதிரி அதே வேலையும் வேணாதீனான்னு சொல்லிட்டு அப்புறம் செய்வாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்ட்டு. எங்க அம்மா வாடா, என்ன ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது உனக்கு? இப்போ தானம்மா பாலை ஊற்றிட்டு வந்தேன். நீங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டீங்களா இல்லையா? சாப்பாடெல்லாம் செஞ்சு தான் வச்சுருக்கேன். போய் குளிச்சியா இல்லையா? முதல்ல குளிச்சிட்டம்மா. நானும் அக்காவும் எழுந்து உட்காந்து படித்தோம் காலையில். படிச்சுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் அக்கா குளிச்சா, அப்புறம் நான் குளித்தேன். இனிமேல் நீ சாப்பாடெல்லாம் கட்டி வச்சுட்டேன்னா சாப்பிட்டு போக வேண்டியதுதான். அப்படியா? சரி, குளிச்சிட்டிங்களா? எங்க பூமாரி? எங்க பூமாரி நிறைய படிக்கிறது இருக்குதான். பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துச்சுல, அதனால படிச்சுன்னு இருக்கிறா. இன்னும் நிறைய இருக்குன்ட்டு நான் படித்து முடிச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு மட்டும் வருதா என்ன பப்ளிக் எக்ஸாம்? உனக்கு தானே வருது. அவனா பரவாயில்ல, 11th நீ 10th நல்ல மார்க் எடுக்கணும். இந்த ரிசல்ட் வர அன்றைக்கி ரோட்டில் ஆரம்பித்து வீட்டிலேருந்து ஃபோனில் கூட வழியும் கேட்பாங்க, உன் பையன் என்ன மார்க் எடுத்தான், உன் பையன் என்ன மார்க் எடுத்தான்ட்டு. என்ன ஒழுங்காக நல்ல மார்க்காக எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வெளியே தலை காட்ட முடியாது. யார் பார்த்தாலும் எவ்வளோடா மார்க்கு சதீஷே, எவ்வளோடா மார்க்குன்னு கேட்பாங்க. அடுத்தவங்களுக்காக படிக்கிறே இல்லையா, உனக்காக படிக்கணும். அப்போ தான் உன் எதிர்காலம் நல்லாயிருக்கும். புரியுதா இல்லையா சொல்கிறது? சரிம்மா, வேணா பூமாரி கேளுங்க. இப்போலாம் ஒழுங்காக உட்காந்து படிச்சுருந்தா இருக்கேன். பூமாரி கூட இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் படிச்சுக்கோ எக்ஸாமுக்கு வரும்னு சொன்னா அதெல்லாம் உட்காந்து படித்தேன். நீங்கள் வேணா அவளையே கேட்டு பாருங்க. என்ன நம்பல்னா கூட நான் முன்ன மாதிரி இல்லைம்மா, இப்போலாம் ஒழுங்காக தாம்மா படிக்கிறேன். சரி சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆகிட போது. முதல்ல பூமாரியை போய் கூட்டிகிட்டு வா. 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புவீங்க. சரிங்கம்மா, இருங்க கூட்டிகிட்டு வரேன். என்னங்க ஒரு காஃபியை கூட நிம்மதியாக குடிக்க விட மாட்டேன்றா. சும்மா நொய் நொய் நொய். நீ என்னங்கன்னுட்டு இருக்கா பாரு. என்ன லட்சுமி? ஏங்க கொஞ்சம் எழுந்து வாங்க. சரி சரி இரு வரேன். என்னத்துக்கு தான் போட்டு கூப்பிடுவாளோ தெரியல, உயிரை எடுக்கிறதுக்குன்னே இருக்கிறா. என்னங்க ஏதோ முணுமுணுத்த மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் என்ன சொல்ல போகிறேன். நீ தான் என்னமோ சொல்லணும்னு கூப்பிட்ட. என்ன அது வந்துங்க, வந்து போயின்ட்டு பொறுமையாக சொல்கிறதுங்களோ காலெல்லாம் வலிக்குது எனக்கு. நான் போய் அப்படியே அந்த கட்டல் மேலே உட்காடுறேன். பொறுமையாக சொல்லு. என்ன இப்போ நான் சொல்லு. என்னங்க நம்ம இந்த மாடை மேய்ச்சின்னு இருக்கிறோம். மாடை மேய்க்கிறது ஏதோ ஒரு காசு 2 காசு தான் சேர்த்து வைக்க முடியுது. இன்னும் ஒரு வருஷத்துல இந்த பிள்ளை ஸ்கூலை முடிச்சிடும். ஸ்கூல் முடிச்ச உடனே புரிஞ்சிருச்சு எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. பரவாயில்லைங்க. நானும் நீங்கள் என்ன நினைப்பீங்களோன்னு நினச்சேன். நீங்களே முன்னாடியே யோசிச்சிங்க போல இதெல்லாம் நினச்சி. எல்லாம் காலங்காலமாக நடக்குது தானே. அப்பாவா இது? அம்மா ஆனால் எதையோ ஒன்று சொல்ல நினைக்கிறாங்க. அப்பா அது வேற ஏதோ ஒன்று நினச்சி புரிஞ்சிருச்சு காலங்காலமாக நடக்குதுன்ட்டு ஏழா குடும்பமாக பேசி நிற்கிறாரு. இப்போ இவர் எப்படி கோத்து விடுறான் பாரு. என்னங்க சொல்கிறீங்க? பிள்ளைங்க காலேஜில் சேர்க்கறதுலாம் காலங்காலமாக நடக்குது, அதை தான் சொல்கிறார் போல. அப்பா என்ன ஸ்கூலுக்கு லேட் ஆகலையா உனக்கு? கிளம்பலையா நீ? கிளம்பணும்ப்பா. இல்லைப்பா, என்னமோ அம்மா சொல்லத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே புரிஞ்சிருச்சு காலங்காலமாக நடக்குதுன்றியே. அது என்னப்பா சொல்ல கொஞ்சம். அது என்னவா இருந்தால் என்ன, நாங்கள் 2 பேரும் பேசும்போது நீ எதுக்கு குறுக்கில் வர? இல்லைப்பா, கொஞ்சம் சொல்ல. சரி சரி, உனக்கு என்ன தெரியாத நடக்க போகுது, நானே சொல்கிறேன். உங்கள் அக்கா இன்னும் ஒரு வருஷத்தில் 12th முடிச்சிருவா. 12th முடிச்ச உடனே அடுத்து என்ன பண்ணணும்? அவளுக்கு எதனா ஒரு பையனை பார்த்து, நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்ப வேண்டியது தான். அதை தான் உங்கள் அம்மா யோசிச்சுனுங்கிறா. பிள்ளை இப்போத்துலேருந்தே 1 ரூபா கூட கையில் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு வந்துக்கிறா. மனுஷா என்ன லட்சுமி? நொன்ன லட்சுமி. என்னத்துக்கு கோவமா இருக்க? நான் என்ன சொன்னேன்? நடக்காதிய சொன்னேன். நீ என்ன சொல்ல வந்தியது தானே நானும் சொன்னேன். அதானே உன் புத்தி உன்னை விட்டு போகுமா என்ன? நான் என்ன சொல்லுவேன்னா, நீ என்ன புரிஞ்சுக்கினே படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணத்தை பற்றி இப்பயே தெரிஞ்சு பேசினுக்கிறியா? நீ எல்லாம் ஒரு அப்பனாயோ? என்ன லட்சுமி, 12th முடிச்ச உடனே என்ன பண்ண போற? நீ வீட்லயே வச்சுக்க போற கடைசி வரையும்? கல்யாணம் பண்ணி குடிக்க மாட்டியா கடைசி வரையும்? எப்போ நடக்குது இருந்தாலும் நடக்குதான் நடக்கும். நடக்காதுன்னு நான் ஒன்றும் சொல்ல. அதுக்குன்ட்டு பிறந்த குழந்தைக்கு 4 வயசு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? நடக்குது எனக்கு அந்த ஒரு நாள் நடக்குதானே போதா? இன்னைக்கு நடக்கட்டும்ட்டு முட்டாள் மாதிரி பேசாத. நான் என்ன சொல்ல வந்தேன்ட்டு வாயை விட்டு கேட்கல. ஏதோ புரிஞ்சிருச்சுனாரே பரவாயில்ல, அதை பற்றி பேசுவான்னு பார்த்தா ஏடா குணமான உன் புத்தியில் நல்லா இதெல்லாம் தோணுமா என்ன?
என்ன சதீஷே, என்னாச்சு? எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என்ன அம்மா கோவமா இருக்காங்க? பூமாரி, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ கம்மனி வேடிக்க மாட்டேன் பாரு. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? பிள்ளை இன்னும் ஒரு வருஷத்துல 12வது முடிச்சிடும். அடுத்தது காலேஜில் சேர்க்கணும். காலேஜ் முடிச்ச உடனே அதுக்கடுத்தது இன்னொரு டிகிரி, 2 3 டிகிரி முடிச்சு என் பொண்ணு நல்ல நிலைமைக்கு வந்து அவளாக சம்பாதிச்சு 4 காசு எத்தாந்து வீட்டில் கொடுக்குற வரையும் அவள் காலில் யாரையும் எதிர்பார்த்திருக்க கூடாது. அவளாக ஒரு வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கு வந்த மாதிரி தான் நான் அவளுக்கு கல்யாணம்லாம் பண்ணுவேன். அதை விட்டுட்டு 12வது முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி அனுப்பணுமா? அதை பற்றி பேசுறதுக்கு வந்தேன்னா நான் மனுஷனே தெரியல. நீ எல்லாம் போ, உங்ககிட்ட பேச வந்த பாரு. என்ன சொல்ல முதல்ல. ஆமாம் ஆமாம், பொம்பளை பிள்ளைக்கு 12ஆம் கிளாஸ் படிக்க வச்சதே அதிகம். இவ காலேஜில் அதுவும் 2 3 டிகிரி சேர்க்க போகிறாளாம். ஒரு டிகிரியை படிக்க வைக்கிறதே தண்டம் தான். அவன் என்ன படித்து இங்கேவா இருக்க போறா? ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் பாக்கு போட போறா, நம்மளுக்கு சாப்பாடை போட போறா கடைசி காலம் வரையும். ஏயா, பிள்ளைங்க பிற்காலத்தில் நல்லா பார்த்துக்கணுன்ட்டா நம்ம இப்போ பார்த்துக்குறோம். அந்த பிள்ளைங்க நான் பிற்காலத்தில் நம்மளுக்கு கஞ்சி ஊற்றுதோ, இல்லை நம்மள எதுவுமே ஆசிரமத்தில் செய்யுதோ, இல்லை நடுத்தரில் நிற்க வைக்குதோ, அதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. நம்ம பிள்ளைங்க நம்ம கையில் இருக்கிற வரையும் நல்ல நிலைமைக்கு வரணும், அதுதான் முக்கியம். நீ வேணா அப்படின்னு நினச்சிக்கோ. சுய நிலமா என்னால் அப்படி இருக்க முடியாது. எனக்கு பையன் பொண்ணுலாம் எதுவும் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு கண்ணு மாதிரி, 2 கண்ணில் ஒரு கண்ணில் வெண்ணையோ ஒரு கண்ணில் சுண்ணாம்பியோ என்னால் வைக்க முடியாது. நீ வேணா அப்படி இருக்கலாம். அது சரி, குடின்னு சுற்றி நின்ற இப்போ மாடை ஓட்டின்னு போறியே, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன்னு நினச்சேன். உன் புத்தி மாறல. அப்போ கூட அப்படியே தான் இருக்க உன் புத்தி மட்டும். ஆமாம் ஆமாம், பணம் இருந்தால் படிக்க வை. நான் வேணான்றேன். என்னமோ பணத்தை வச்சுன்னு நான் படிக்க வைக்காதன்ற மாதிரி இருக்குதே. பையனை படிக்க வைக்கிறதுக்கே இங்கே லாட்ரி அடிக்குது. இதில் பொண்ணை வேற படிக்க வைக்க போகிறாலாம். எதை வேணா பண்ணிக்கோ, என்கிட்டலாம் எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காத நீ, அவ்வளோதான். இன்னைக்கு அப்பா பேசுறத பார்த்தா அம்மா அந்த கும்மு வாங்காத போக மாட்டாரு போலவே. சே, நம்மளால தான் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை நடக்கிறா போல. நம்ம எதுவுமே பண்ணல. அப்பா ஏன் தான் இப்படிலாம் இருக்காரோ தெரியல. ஏயா, பணம் இல்லைன்னா பணம் எங்கேருந்து வரும்? போய் கஷ்டப்பட்டாதான் பணம் கிடைக்கும். வீட்டில் உட்காந்து 3 வேளை தின்ட்டு தூங்கினா 3 வேளை தின்னுடுவேன். 10 வேலைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? லாட்ரி அடிப்பேன். கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். மாடை ஓடும் போதே ஒரு கஷ்டம்தான். அது செய்கிறேன். இன்னொரு கஷ்டத்தெல்லாம் என்னால் பட முடியாது. வேணும்னா உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ பண்ணிட்டுக்கோ. என்கிட்ட எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காத. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல. மாடே ஓட்டின்னு போயிருக்கக்கூடாது. இப்போ அதை செய்கிற வச்சு தான் இன்னும் கஷ்டப்படுன்ற என்ன? போய் ரோட்டு வேலை செய்ய சொல்கிறியா, இல்லை வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்கிறியா, என்ன பண்ண சொல்கிற சொல்லு. ஏயா, பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினச்சா அந்த வேலை இல்லை. இன்னும் என்ன வேலை வேணாலும் செய்யலாம். அங்கே போய் பாரு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நல்லா வச்சுக்கிறாங்கன்ட்டு. நீ இந்த மாடு ஓட்டின்னு போகிறத பெருசாக சொல்லி நிற்கிற. பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கணுமென்ட்டு பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாம் செய்கிறாங்க. நீ என்னடானா இன்னும் 1 வருஷம் இருக்கிற பிள்ளைய காலேஜில் சேர்க்கணும்னா எதுக்கு காலேஜில் சேர்க்குறது? கல்யாணம் பண்ணி கொடுத்து தேத்தி விடுன்ற. ஆனால் நீ எல்லாம் நல்லா அப்பையாயோ. ஆமாம் ஆமாம், ஏன் உங்கள் அக்காவுக்கு தான் ஒரு இட்லி கடையை போட்டு பிள்ளைங்களை நாளைக்கு பிற்காலத்தில் படிக்க வைக்கணுன்ட்டே செய்யலை. அவங்க என்ன சும்மா போய் அவங்க வீட்டுக்கார தொந்தரவோ பண்ணினுக்கிறாங்க. நீ எதுக்கு சும்மா வந்து என்னென்ன நோய் நின்றுக்கிற? உன்னால் முடிஞ்சது செய்யு. 3 வேலை என்னால் கொட்டின்னு 100 நாள் வேலைக்கு போகிறேன்ட்டு சும்மா அரட்டை வச்சின்னு வந்துட்டியானா எல்லாம் சரியாக போச்சா? இன்றைக்கி எல்லாம் கஷ்டப்பட்டு மாடு மேய்ச்சின்னு வரேன். என்கிட்ட வந்து இல்லாதெல்லாம் பேசினுக்கிற. சும்மா கடுப்பேற்றின்னு இருக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ போடுற சாம்பார் சொத்துக்கு இந்த மாடு ஓடியும் போதே அதிகம் தான். அம்மா அந்த மாதிரிலாம் பேசினா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஐயா, வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்னமோ இவ்வளோ சுலபமாக சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன ஒன்றும் இருக்க முடியலையா? நான் என்ன சொல்ல வந்தேன்ட்டு கூட முழுசாக கேட்காம இல்லாதெல்லாம் உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிகிட்டு இருக்க. என்ன நீ இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? இதோட உன் தயவு எதுவும் இல்லாத நானே செஞ்சுக்கிறேன். நீ மாடை ஓடின்னு போத்தாவில் ஒன்று ஓடின்னு போத்தாவில் உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு 3 வேளை ஆக்கி வைக்கிறேன். தின்னுட்டு எங்கன்னா ஊரை சுற்றின்னு கடை. உன்னால் இதோட எதிர்பார்க்க வேணாம். பிள்ளைங்க படிப்புக்கு அது இதுன்ட்டு உன்னை எதுவும் கேட்கவும் மாட்டேன். வீட்டு செலவுக்கு ஒரு ரூபாய் இல்லைன்ட்டு உன்னை கேட்க மாட்டேன். நீ என்னென்ன பண்ணன்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு எங்கன்னா சுற்றி கடை. உன்னை இதோட எதுவும் கேட்கறதுக்கா நான் இல்லை. மக்கா வாங்க, சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க, நேரம் ஆகுது. இங்கே உக்காந்துருந்தா தொணன்னு பேசி உயிரை எடுப்பா. நம்ம முதல்ல கிளம்பணும். மனுஷனை ஒரு நாள்னாவது வீட்டில் நிம்மதியாக இருக்க விட்றாங்களா? 3 பேரும் கொட்டின்னு சந்தோஷமாக இருங்க. நான் எங்கன்னா போய் தொலைகிறேன். நான் இல்லைன்னா சந்தோஷமாக இருங்க நீங்கள். ஆமாம் ஆமாம், நான் பிறந்ததுலேருந்து இந்த டைலாக்க சொல்கிறேன். ஆனால் செய்ய மாட்டேன்றியே. எங்கள் சுத்தரையோ சுற்றிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமாம் ஆமாம், அம்மாவுக்கு தப்பாத 2 பிள்ளைங்களும் வளர்த்து வச்சுக்கிறப்போ உன் பிள்ளைங்க எப்படி இருக்கும்? உன்ன மாதிரி தான் இருக்கும். இத்தோட இந்த வீட்டு வாசப்படியில் காலை வைக்க மாட்டேன். என்னை எங்கேயும் தேடாதீங்க. 3 பேரும் நிம்மதியாக இருங்க. நான் எங்கன்னா போய் தொலைகிறேன். இந்த மனுஷன் திருந்துட்டாருன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலை. நம்ம தான் ஏமாந்து நிற்கிறோம். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு ஒரு வேலையை கஷ்டமாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்ன தான் பண்ணுறதோ தெரியல. இதுக்கு மேலே அவரை எதுக்கும் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த வேலை செய்யுங்க வேலை செய்யுன்ட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக நம்மளே எல்லாத்தையும் செய்யணும். அம்மா, என்னால் தானம்மா உனக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துச்சு. நான் வேணா காலேஜுக்கே போகலம்மா. 12th முடிச்சுட்டு எங்கன்னா வேலைக்கு கூட போகிறோம்மா. நீங்கள் என்னால் சண்டை போட்டுக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா. பூமாரி, நீ எதுக்கு அப்படி பேசிட்டு இருக்க? அப்பாவுக்கு இதெல்லாம் வேணும் தான் ஆட்டம். அம்மா என்ன சொல்ல வந்தாங்கன்னு கூட கேட்காம அந்த அளவுக்கு பேசிட்டு போறாரு. அவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு. பூமாரி, நீ எதுக்கு வேலைக்கு போறேன்னுலாம் சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீ நல்லா தானே படிக்கிற, நானாலும் நல்லா படிக்கிறேன்.
படிக்கல. அப்படி உனக்கு அப்பா ஃபீஸ் கட்ட மாட்டேன் எதனா சொன்னாலும் நானா வேலைக்கு போய் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாத என்ன. ரெண்டு பிள்ளைங்களும் தங்க மாட்டே இருக்கீங்க. நான் கூட அடிக்கடிக்க சண்டை போட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு எங்க பாசமே இல்லாத போயிடுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வெளியில சண்டை போட்டாலும் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பாசமா இருக்கீங்களே, இது ஒன்று போதும் அம்மாக்காக. நீங்க யாரையும் போகத்தாலும் எங்கேயும் கஷ்டப்பட தேவையில்ல. பெரியம்மா ஒரு யோசனையை சொன்னாங்க, அதை சொல்லலான்னு பார்த்தா இந்த மனுஷன் இல்லாத சண்டையெல்லாம் போட்டு போறாரு. கழனி கடெல்லாம் காலையாக இதை பயிரை வையினாங்க. இதுக்கு மேலே மாடை ஓட்டின்னு போய் அங்கே எங்கன்னா கட்டிட்டு அவ்வளோதான் பயிரை வச்சுட்டு இந்த நூறு வேலைக்கும் போனால் தினைக்கும் சாப்பாடுக்கும் சரியாக போயிடும். பயிரை வச்சு அரைப்ப கிரப்ப அரைத்தா உங்களை படிக்க வைக்கிறதுக்கும் காசு சேர்ந்துக்கும். நீங்கள் ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். நீங்கள் அம்மாக்காக ஒன்று பண்ணணும்னு நினச்சா 2 பேரும் நல்லா படிங்க, அது மட்டும் போதும். வேறு எதுவும் பண்ண வேணாம் நீங்கள். சரிங்கம்மா, நாங்கள் ஒழுங்காக படிக்கிறோம்மா. நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் நிறைய பண்ணுறோம்மா. அப்பாவெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. நீங்கள் இதோட அவர் என்ன திமிரா பேசிட்டு போகிறாரு. மாடை ஓட்டின்னு போய் விட்டு தூங்கிட்டு தான் வராரு. அதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. அந்த மாடை ஓட்டின்னு போய் பாருங்கள். நீங்கள் எங்கெங்கே விடுறீங்களே தங்க மாட்டாங்க, அது மேயும். அப்போ தெரியும் உண்மை எல்லாம் உங்களுக்கு. அப்பாவை நீங்கள் நல்லா நம்பி ஏமாந்து போயிட்டீங்க. இனிமேல் அப்படிலாம் இருக்காதீங்க. அம்மா என்ன சொன்னாலும் நம்மளால தான் சண்டை வந்துச்சு. நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சதீஷே, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அப்பா என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் அவரே மரியாதையாக பேசணும். 1000 இருந்தாலும் அவர் உங்களோட அப்பா, புரியுதா? அதனால் அவரை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். நீ நடுவில் வந்து திட்டலாம் கூடாது, புரியுதா? இத்தோடு அவர்கிட்ட எதுவும் பேசுகிற வேலை வேணாம். சும்மா திமிரா பேசின்னு இருக்காதே அப்பா கிட்ட என்ன. சரிங்கம்மா, நான் எதுவும் சொல்ல. சரி, போய் சாப்பாடை சாப்பிட்டு 2 பேரும் கிளம்புங்க. அம்மா 2 நாள் வேலைக்கு போயிட்டு வரேன். அப்புறம் அப்படி சாயந்தரம் போய் இந்த கழனி காடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். பயிரை வச்சாதான் வேலைக்காகவும். இதுக்கு மேலே அந்த மனுஷனை எதுக்கும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. நம்மளே செஞ்சுக்க வேண்டியதுதான் நம்ம வேலையெல்லாம். சரிங்கம்மா, எப்போமா வா போகலாம். எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற? அப்பா திட்டுறதெல்லாம் இன்னைக்கா நேத்தா? அவர் எப்போவுமே அப்படி தானே, அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதவா. பரவாயில்ல, ஸ்கூலில் இருக்கிற மேம் நடத்துறது எதுவுமே புரியலன்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த மேம் டியூஷன் எடுக்கிறாலும் நல்லா இருக்குது, நல்லா புரியுது. இந்த மேம் எல்லாமே பக்கத்தில் உட்கார வச்சு நல்லா சொல்லித்தராங்க. சதீஷ் சுனில் எல்லாருமே இந்த டைமில் தான் வருவானுங்க. 2 பேரும் போயிட்டானுங்களா என்னன்னு தெரியல, இன்னும் ஆளக்கானும். சரி, நம்ம போவோம். அப்பா இருந்தாலும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாரு. பாவம் பூ மாதிரி சொன்னால் கூட கேட்கல. அழுது நேர்ந்த எல்லா பிரச்சனையும் என்னால் தான்ட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அப்பா ஏன்னா இப்படி இருக்காரோ தெரியலை. டே அஜய், நில்லுடா. சதீஷ் கூப்பிட்ற மாதிரி இருக்கே. சதீஷாக தான் இருக்கும். என்னடா, எப்போ 3 பேரும் இங்கேருந்து ஒன்றா தானே போவோம். இன்னைக்கு என்ன நீ மட்டும் போய் நிற்கிற? ஏய், இன்னைக்கு கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுடா. என் தங்கச்சியை விட்டு போயிட்டா, வந்தாவா வரா கட்டி போன்ட்டு. நீங்கள் போயிட்டு இருப்பீங்கன்னு நினச்சி நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ தான் வரியா? ஏய், கூட பிறந்தவங்களாம் பாதியில் விட்டுட்டு போவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதியில் விட்டு போக மாட்டாங்க. கடைசி காலம் வரையும் கூட வருவோம். அதை ஞாபகம் வச்சுக்க முதல்ல. சரி விட்றா, நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சி போனேன். அதுக்கு ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? நான் அதுக்காக மட்டும் கோவப்படலடா. எங்கள் அப்பா கொஞ்சம் ஓவராக இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டாரா வீட்டில், அதான்டா. என்னடா, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எப்பயும் போடுற மாதிரி தான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாரு. பூமாரியை காலேஜில் சேர்க்கணும்னா எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு தானே, எதுக்கு காலேஜில் சேர்க்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தா போச்சு, இன்னைக்கு பண்ணுறது நீ பண்ண வேண்டியது தான், அதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக காசு தண்டம் பண்ணிட்டு படிக்க வைக்கணுன்றாரு. எங்கள் அம்மா திட்டினாங்க, அவ்வளோதான் சண்டை போட்டுன்னு போயிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா, எப்படி பேசுகிறாரு பாரு. சரி வீட்டில் அவங்க அப்பா எப்படி பேசினாரு, உங்கள் அம்மா உங்களுக்காக தானே எல்லாமே செய்கிறாங்க, ஒழுங்காக இருங்க. அப்புறம் நான் உன்னை சொல்லலான்னு பார்த்தேன், மறந்தே போயிட்டேன்டா. என்னடா, என்ன சொல்லலான்னு பார்த்தேன்? ஒன்றும் இல்லை, நான் வேற நேற்று எங்கள் அம்மா ஃபீல் பண்ணாங்கன்ட்டு படிக்க போகிறேன்ட்டு போனேன்னா, போய் மேக்ஸ் எடுத்தா ஒன்றுமே புரியலடா. இப்போ படிக்கிறவங்களே ஸ்கூல் ஆகிட்டு டவுட் கேட்கும் போது வருஷத்தில் ஒரு வாட்டி புக்கை திறந்து வச்சா நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணேன்? நான் என் தங்கச்சி கேட்டு படித்தா அதோட அவசியம் வேறு எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம அதுக்கு புது மேம் வந்திருக்காங்களே, அவங்க எங்கள் வீட்டில் தான் வாடகை இருக்காங்க, அவங்களாண்ட டியூஷன் கேட்டிருக்கேன்ட்டு. ஆனால் நான் தான் எதுவுமே சொல்லலை. சரி அவங்களாண்டே போகலான்னு போனேன். அப்படியாடா, அவங்கக்கிட்டே டியூஷன் போனேன். எனக்கு பூமாரியே நல்லா தான் சொல்லித்தரா. நான் கூட வரலான்னு பார்க்குறேன். ஆனால் 2 பேரும் ஒன்றா உட்காந்தா படிக்க மாட்டோம். அதனால நீ அங்கேயே போ, நான் வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறேன். ஆமாடா, இனிமேல் நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ஒழுங்காக படிக்கணும்ன்ட்டு. இதா இப்படியே பேசிட்டு இருந்தா பேசினே தான் இப்போ டைம் ஆகிடும். அப்புறம் வெளியே தான் நிற்கணும், வா போகலாம். இதா வாடா போகலாம். போகிறதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். எங்கள் வீடியோவை தினைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.